ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸுக்கு நல்லா வாஷ் பண்ண ஸ்ட்ராபெர்ரி அண்ட் இந்த ஆர்கானிக் ட்ரைடு ஃபிக் தான் கொடுக்க போறேன். இந்த ஃபிக் அப்படியே ஹோல் ஃப்ரூட்டா ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபிக்ல ஹை ஃபைபர், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில ஹை விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே பவர் பேக்கடான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு நேராக டேக்வாண்டோ கிளாஸ் தான் பசங்களை கூட்டிட்டு வந்தாச்சு. எனக்கு டேக்வாண்டோ பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதில் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, மாரல் வேல்யூஸும் ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுப்பாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு வந்து தோசை அண்ட் சட்னி ரெடி பண்ணுறேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நிறைய உளுந்து, அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இப்போது உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். இதை தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படியே நல்லெண்ணெய் மேலே ஊற்றி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தோசை தான். இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் அந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பபாய்.